ஸ்குவாட் 36 பிரெஞ்சு திரைப்படம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து தமிழ்லயே கிடைக்குது. ஒரு இளம் போலீஸ் அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி, கோபக்காரர். இவர் வந்து என்னன்னா போலீஸ் துறையில இருந்தாலும் இரவு வந்து குத்துச்சண்டை போட்டிக்கு போறாரு. அதுல வெற்றி பெற்று மணி சம்பாதிக்கிறாரு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் எதிர்பாராம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த போலீஸ் துறையில இருக்க அந்த கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு தூக்கி எறியப்படுகிறார். சோ இப்படி இந்த சமயத்துல வந்து என்னன்னா இவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி எறியப்பட்டு சோ அங்க வேலை பார்க்கிறாரு. இதுக்கிடையில இந்த குழு உறுப்பினர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. இவங்க வந்து ஒரு கிரைம் இதுல வந்து அகப்படுறாங்க. சோ இந்த கிரைம் இதுல அகப்படுறப்ப ஒரு தப்பு செஞ்சிடறாங்க. அதாவது கொள்ளையடிக்கிறாங்க. இப்படி கொள்ளையடிச்சிட்டு வந்து தங்களுக்குள்ள வந்து மணியை வந்து பிரிச்சுக்கிறதுல சில சிக்கல் இருக்கனால வந்து ஒரே ஆளே மணியை வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தரா கொள்றாங்க. இதுல சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஒவ்வொரு போலீஸ் ஆபீசரா இறக்குறாங்க. சோ இந்த 6 மாசம் கழிச்சு யதார்த்தமா ஒரு கொலை நடந்த பின்பு அவனுக்கு வந்து சொல்றாங்க இவன் வர்றான். இவன் வந்து என்னன்னா இந்த கொலைய எப்படி கண்டுபிடிக்கிறான், யார் குற்றவாளி அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சா தெரியலையா அப்படின்ற சொல்றதுதான் கதை. இந்த கதை வந்து 7-8 டைமென்ஷன்ல சொல்லலாம். ஒரு இளம் போலீஸ் அதிகாரியுடைய குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஓப்பனிங் வந்து ஒரு சேசிங் சீன் இருக்கும். படம் ஆரம்பிச்சோடனே சேசிங் சீன் இருக்கும். அது வந்து அந்த ரெயின் இதுல சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ஸ் ஷாட் இருக்கும். அதாவது கேமராமேனுடைய உழைப்பு, எடிட்டிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்லயே வந்து வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. படமும் வந்து என்னன்னா ஓப்பனிங்ல இருந்து ஸ்பீடு எடுத்துரும். சோ இந்த ஓப்பனிங்ல வந்து என்னன்னா ஒருத்தனை வந்து டார்கெட் பண்ணி வந்து போலீஸ் வந்து சுத்தி வளைப்பாங்க. சோ அவன் லாஸ்ட் ஃபைனல்ல வந்து என்னன்னா துப்பாக்கி முனையில பிடிச்சாலும் வந்து என்னன்னா அவன் வந்து மயிரெல்லையில தப்பிச்சுட்டு போவான். சோ இப்படி தப்பிச்சுட்டு போற ஒரு மனிதனை அந்த போலீஸ் கும்பல் வந்து எப்படி, அதாவது தப்பிச்சு போற மனிதனை போலீஸ்காரர்கள் எப்படி பிடிக்கிறாங்க. சோ இதுவும் ஒரு சைடு வந்து கதை தான். இந்த படத்தோட வந்து பெரிய பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமரா, அதே போல ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கரெக்டா பண்ணிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம படம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரோட வந்து ஒத்து வராத மாதிரியே இருக்கும். ஏன்னா ஹீரோவுடைய ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு கோபக்கார பேஸ், ஒரு அன்ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு இந்த கேரக்டரோட இவர் ஏன் ஒத்து வரல அப்படின்ற மாதிரியே தான் நம்மளுக்கு தாட் வரும். பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரமே அப்படிதான் இருக்கும். சோ அவர் வந்து நல்லா நடிச்சிருப்பாரு. சோ நம்மளுக்கு பாக்குறப்பதான் என்னடா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும் ஹீரோவுடைய நடிப்பு. ஆனா அந்த படம் முடிகிறப்ப அதை கரெக்டா இந்த கதைக்கு இது ஓகே அப்படின்னா உயரதிகாரி பாத்திரம், மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் பாத்திரம், போலீஸ் துறையில இருக்க பாத்திரம் எல்லாம் கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து எடிட்டிங் பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து என்ன தேவையோ அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து எந்த இடத்துலயும் வந்து டிஸ்டர்பன்ஸே பண்ணல. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் உண்மையிலே வந்து நல்லா உழைச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கான படம். ஆக்ஷன் படம் வந்து ஆர்வம் உள்ளவங்க வந்து இந்த படத்தை வந்து நம்பி பார்க்கலாம். இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம்.